உன் குழப்பத்திற்கு உன் பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அவர் சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். இதுவரை வாழ்க்கையில் பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், வியாதியை பற்றிய பயம், என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, அவர் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள். அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி, வாழ்க்கையே ஒரு வனாந்திரம். என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ, திருமணமாகாத பிள்ளைகள், படித்து வேலை இல்லாத குடும்பத்தினுடைய பிள்ளைகள், நாட்கள் ஓடிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை, படம் திரும்பாத கணவன், இப்படி வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் கேள்விகளுக்கு பதில்தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அவர் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள். அதிலே மறைந்திருக்கிற இன்னொரு கருத்து என்னவென்றால் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொன்னார் நீங்கள் அதாவது காண்பீர்கள். யோசித்து பாருங்கள், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அவரை காண்பீர்கள். உங்களுக்கு முன்னே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் அவரை காண்பீர்கள். இங்கே நான் சற்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவரை காண்பீர்கள், மகிழ்ச்சியை காண்பீர்கள், வாழ்வை காண்பீர்கள், செழிப்பை காண்பீர்கள், புகழ்ச்சியை காண்பீர்கள், உயர்வை காண்பீர்கள். ஒருவேளை இந்த நாளிலே நடுங்கி திகைத்து கண்ணீரோடு போராட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அவர் சொல்லுகிற வார்த்தை, யார் எனக்காக செய்வார், யார் எனக்காக இந்த கல்லை புரட்டுவார், யார் எனக்காக போராடுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் தனிமையிலே நாதியற்றவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், அன்பானவர்களே, வாழ்க்கையே முடங்கி போன, பிசகி போன ஒரு நபராய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் காண்பீர்கள், வாழ்வை, செழிப்பை, முன்னேற்றத்தை, வளத்தை கட்டாயம் காண்பீர்கள். அவர் சொன்னார், அவர் சொன்னபடி எழுந்தார், அவரை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளிலே இதுவரையும் பார்க்காத ஒரு வெளிச்சம், இதுவரையும் பார்க்காத ஒரு மகிழ்ச்சி, இதுவரையும் பார்க்காத ஒரு ஆரவாரம். அடுத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் காண்பது மட்டுமல்ல, அதை நீங்கள் சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்புக்குள்ளே, இது கற்பனை அல்ல, இது காவியம் அல்ல, கட்டுக்கதை அல்ல. மற்ற சொல்லுவது போல அவர் காஷ்மீரில் வாழ்கிறார், இவையெல்லாம் அன்புக்குள்ளே போலியானவைகள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் காண்பீர்கள். இந்த இயேசுவை நான் கடந்த 46 ஆண்டுகளாக கண்டு கொண்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொன்னார், சொல்லுங்கள். கண்ட ஒன்றை மறைத்து வைக்க முடியாது, கண்ட ஒன்றை அடக்கி வைக்க முடியாது. அன்பானவர்களே, அவர் சொன்னார், நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, கண்ட ஒன்றை நீங்கள் போய் சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, you will see. Number 2, you will share. நீங்கள் காண்கிற ஒன்றை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து அவர் சொன்னார், இன்னொரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பேதுருவிடத்திற்கு போங்கள். அப்படியானால்